ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ எம் கிவிங் த டிஸ்கிரிப்ஷன் நோபடி ஐ ரெஸ்கியூசர் கிராஸ் கோர்ஸ் இன் நாட்டினஸ் சீசன் 1ல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு சிம்பிளாகவும் நல்லாவும் இருக்கும். ஹீரோயினை பற்றி ஒரு விஷயம் இந்த எபிசோடில் பார்ப்பீங்க. கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு வேகமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். தினம் ஒரு வீடியோ வந்துடும். தினம் 2 வீடியோ ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், வளவலாம் பேசாமல் எபிசோடுக்குள்ளே எபிசோட ஸ்டார்டிங்ல சார்லா டீயா காஃபியா இல்ல எனக்கு எதுவும் வேணாம், நீங்களே குடிங்க. டீ வேணா காஃபி வேணாம்னா அப்ப இதை குடிக்கிறியா? ஆக்சுவலா அது என்னன்னா அது நாட்டி போஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை ஹீரோயினுக்கு கொடுத்தா ஹீரோயின் எனக்கு வேணாம் நான் டீயே குடிச்சுக்கிறேன்றாங்க. அப்படியே டீ குடிச்சுக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் டைமா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன், அது உண்மைதான். அங்க இருந்தப்ப நான் ஓனா அதான் பண்ணலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, நீ ஏதாவது முயற்சி பண்றதா என்கிட்ட முதல் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கல, திடீர்னு ஜன்னல்ல இருந்து ஒரு பொண்ணு, கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியா என்ன தேடி வந்துட்டியா? அலன் யார் அந்த பொண்ணு? என்னோட பேரு எருக்கா கிரஃபோர்டா, நான் ஹீரோவோட தங்கச்சி. சிஸ்டரா? ஆமா சிஸ்டர் தான், என்னோட ஸ்டெப் சிஸ்டர். என்னை தத்தெடுத்த பேரண்ட்ஸுக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க, அந்த டாக்டர் தான் இவ. ஆமா ஆலன் இவ யாரு? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? 2 பேரும் ஷாக் ஆகிட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் நோ சொல்றாங்க. இதை கூட 2 பேரும் சேமா தான் சொல்றீங்க. அப்படியே ஆலன் எருக்கவும் சண்டை போட்டு இருக்க, சண்டை போடுறது நாட்டிலே இல்ல. ஆலன் எருக்காட்ட எல்லாத்தையுமே சொல்றான். கிங்டம்ல இவ செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவளை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்படியே அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ நாட்டினஸ்னா என்ன அவளுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே என்ன நினைச்சா எல்லாமே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நீ ஹீரோ அடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு நான் உனக்கு டீச் பண்றேன், அவன்லாம் வேஸ்ட், நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ நீலாம் உனக்கு டீச் பண்ண வேணாம், அவளுக்கு நானே டீச் பண்ணிக்கிறேன். அப்படியே 2 பேரும் சண்டை போட்டு இருக்க, ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே எல்லாரும் கிளம்பி டவுனுக்கு போறாங்க. ஹீரோயினோட ஹேர் கலர் சேஞ்ச் பண்றான். இருக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. ஹீரோ வேமா அந்த பச்சையை முடிச்சுட்டு ஹேர் கலரை மாத்திரம், எனக்கு அந்த பிளாண்ட் கலர் தான் பிடிக்கும், அந்த பிளாக் கலர் பிடிக்கல. அதில் தான் அவள் ரொம்பவும் க்யூட்டாக இருப்பா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் வைக்கப்பட இருக்கா உனா அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சரி வேமா பச்சையை முடிச்சுட்டு கிளம்பலாம், நான் அவளோட ஹேர் ஸ்டைலை மாத்துறேன். ஹேர் ஸ்டைலை மாற்றில அங்கேருந்து 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஹீரோ எவ்வளோமா எங்கே போகிறீங்க? யாரங்க ட்ரெஸ்ஸு மாற்ற தான், ட்ரெஸ்ஸை பை பண்ணுறது தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்குமே. நாங்கள் முன்னாடி போகிறோம், நீ பின்னாடி ஊறி வா. அவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கல, நம்ம ஹீரோ எருக்கா பற்றி யோசிக்கிறான். எருக்கா சின்ன வயசுலேருந்தே விட்டு கொடுத்ததே இல்லை, எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணவே மாட்டா, அவள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வர, ஹீரோயினை பார்த்துட்டு என்னது குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே பார்க்குறான், காலையே பார்க்குறான். நம்ம ஹீரோ காலை பார்த்துட்டு வைக்கப்பட்டுருக்கான். அங்கே ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வைக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனே குடிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஓகே நீ போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சரி நான் போய் மாற்றிட்டேன்னு ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோ அப்படி நேரஸ் கொண்டதை பற்றி யோசிக்க, நேரஸ் கொண்டதை பற்றி விடு, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு என்ன நடக்குது என்ன ஏது நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், விடு ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்கிறாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோயின் எருக்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எருக்காவும் போகிறாங்க. எருக்கா ஹீரோயினோட பேக் சைடை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எருக்கா அதை ஹீரோட்ட சொல்லலான்னு அப்படியே ஹீரோட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்தால் என் ஹார்ட்டுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஹீரோயினோட பேக்கு பா பூடி பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க ஹீரோயினை. கொஞ்சம் இந்த கொடுமை இல்லை, ரொம்ப பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அதை ஹீல் பண்ணிட்டான். ஹீரோ என்னதான் ஹீல் பண்ணாலும் இவரோட பெயின் அப்படியே தான் இருக்கும். சார்லட்டுக்கு அப்படி பண்ணதுக்கு அந்த கிண்டத்தையே நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்னாச்சு நம்ம ஹீரோயின் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சிட்றான். இருக்கா இப்போ நீ ஏதாவது ட்ரெஸ் செலக்ட் பண்ணு. நம்ம ஹீரோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோ அவசரத்தில் எடுத்திருப்பான், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. இருக்கா உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும், என்ன எனக்கு அப்பெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். ஹீரோ அப்படியே டாய் ஷாப் போயிட்டு ஹீரோயினுக்காக ஒரு டாய் எடுக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல ஒரு கிரிஞ்சு பண்ணுவான். அந்த கிரிஞ்சை நான் சொல்கிற விட நீங்களே பார்த்துக்குங்க. கடைசியாக ஒரு பொம்மை எடுத்துகிட்டு அதை க்யூட்டுன்னு வேற சொல்லுவான். எருக்காவும் உனக்கு 0 டேஸ்ட்டாக சொல்லி கலாய்ச்சி விட்ருவாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு நம்ம ஹீரோயின் நிறைய மணி வேஸ்ட் பண்ணிட்டோம், இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ இதெல்லாம் நாட்டி திங்ஸ், இது இருந்தால் தான் உன் லுக்ஸு கிரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே வெக்கப்படுறாங்க நம்ம ஹீரோயின். ஏய் ப்ரோ கரெக்ட் பண்ண பார்க்குறியா? அதை கேட்டு 2 பேரும் சண்டை போட, 2 பேரும் சண்டை போடையில் நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்திட்டு 2 பேரும் சண்டை போடாதீங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏய் ப்ராமிஸ் நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே இருக்க அந்த இடத்துல ஒரு வீல் சேரை பார்ப்பாங்க. அது சயின்ஸ் மூலம் பண்ணது. அந்த வீல் சேரை பார்த்துட்டு இது என்ன வகையான மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கிளிப் வாங்குற வந்துடுவான். ஹீரோயினோட ஐ கலருக்கு மேட்சிங்காக ஒரு கிளிப் எடுத்து அவள் ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வருவான்.
அதை கொண்டு வந்து ஹீரோயின் தலையில் மாட்டும்போது கடைக்காரங்க இது கோல்டு காயின் இதை ஏன் என்கிட்ட தர நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுத்துட்டு அந்த கிளிப் எடுத்து ஹீரோயினோட தலையில் மாட்டுறான். அந்த கிளிப்பை போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ப்ளஸ் ஆக நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ப்ளஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ரொம்ப பாடுறேன்னா இந்த ரொமான்டிக் சீனை கெடுக்கிறதுக்குன்னு 2 மூதேவிக வருது. வேணுங்கன்னே ஹீரோயினை தட்டி விட்டு தேவையில்லாமல் வந்து ஒம்பளுக்கிறானுங்க. ஆனால் எப்படியும் வாங்கி கட்டிட்டு தான் போகிறேன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. அவனுக்கு ஊடால வந்துட்டு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானுங்க. நம்ம ஹீரோவும் இங்கே ஒன்றும் நடக்கலை நீங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அதை கேட்காம மறுபடியும் ஒம்பளுக்கிற வரானுங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். ஆனால் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறான். ஏன்னா வந்து ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்கான்ல, ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்ல, அதனால வந்து கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறான். கோவத்தை கட்டுப்படுத்திட்டு சாரி நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சாரி கேட்குறான். ஆனால் அவன் அப்பா அப்படி இல்லாமல் சரி நான் விட்டுறேன் அந்த பொண்ணை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிரு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வரும் பாருங்க டென்ஷனு. அவன் நம்ம ஹீரோயினை தொட வரவும் கையை பிடிச்சி உடச்சி விட்ருவான். யாரா நீ என் ஃப்ரெண்டு கையை உடையன்னு சொல்லிட்டு அவன் கத்தி தூக்கிட்டு வருவான் அந்த குண்டை. அவன் கத்தியில் ஒரு ஃப்ளேமு சுற்றி இருக்கவங்களா இங்கேருந்து போயிருங்க அவனுக்கு ரொம்ப மோசமானவன்னு சொல்கிறாங்க. அவன் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ ஒரே கையில் அப்படியே பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாய் அடிச்சிட்டான். சுற்றி இருக்கவங்கெல்லாம் கைத்தட்டி பாராட்டுறாங்கல்ல நம்ம ஹீரோவை. ஹீரோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் சாரி கேட்குறான். ப்ராமிஸை மீறிட்டான்ல. ஹீரோயின் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை காப்பாற்ற தான் நீ வந்து சண்டை போடுற அதுக்கு சண்டை போடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான் சண்டையில் நான் உன்னை பயமுறுத்திட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க சண்டையை பார்த்தலாம் நான் பயப்படல அதே மாதிரி நான் உன்னை பார்த்து எப்போவுமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம எருக்கோவை பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சான்னு நினச்சா முடியாது. நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்கி அது வந்து நம்ம ஹீரோட கேட்குது நீ தான் என்னோட 2 பிரதர்ஸ் அடிச்சு போட்டியா அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ முறைச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு எவ்வளோ தில்லுன்னு பார்த்தீங்களா பின்னாடி ஒரு மான்ஸ்டர் நிற்கிது. அந்த மான்ஸ்டரை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் கண்ணில் திமிரம் மட்டும் காட்டும். இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ எவ்வளோ பவர். ஓகே கைஸ் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.